ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த ஒரு கொடை. அந்த கொடையை நான் நிறைவாக வாழ வேண்டும் என்பதுதான். இறைவன் கொடுத்த கொடையில் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். எதுவும் குறைவில்லாமல் நிறைவாக கொடுத்திருக்கிறார். படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, அதில் நிறைவு பெற்றவர்களாக, நிறைவான வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த தெய்வீக திருப்பலியிலே நிறைவாக கொடுத்த கொடையை வாழாத தருணங்களுக்காக நாம் மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். இவற்றிற்காக எதிரான செய்த செயல்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், புற வாழ்க்கைகள், இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி நாமே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அதற்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் நீக்கி மனவருந்துவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும். எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை நாங்கள் பாதுகாத்தருள்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் நாகூம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 15, அதிகாரம் 2, வசனம் 2, அதிகாரம் 3, 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 முடிய. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ராயேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை
ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒலி, தாவி பாயும் புரவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவர்களுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிரங்கிடுவார். நானே இருக்கின்றவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானக தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்,
இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பெயராலும் கிறிஸ்துவின் பெயராலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது, ஒருவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? கிறிஸ்துவுடைய வாழ்வுக்கு எதிராக எதை கொடுக்கிறாய்? உன்னுடைய பெற்றோருடைய வாழ்வுக்கு எதிராக ஈடாக எதை கொடுக்கிறாய்? எதிராக எப்படி வாழ்கிறாய் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய வார்த்தை இறைவனை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் முதல் வார்த்தையிலே அழகாக 24வது வார்த்தையிலே அழகாக சொல்லுகிறார். தன்னலம் மறைக்கின்ற பொழுது, மறந்து வாழ்கின்ற பொழுது நீ பிற நலத்தோடு வாழ முடியும் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே கிறிஸ்துவுடைய வாழ்க்கை தன்னலம் உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை. எனவேதான் பிறருக்காக எதையும் நான் கொடுப்பேன் என்று அவருடைய வாழ்வை கொடுக்கின்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். எனவே அவருடைய வாழ்வை முற்றிலுமாக கொடுக்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நாம் நற்செய்தி நூல்களிலே கிறிஸ்து கொடுக்கின்ற வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊதாரி மகனுக்கு அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? ஊதாரி மகன் என்று சொல்கின்ற பொழுது அதிலே அந்த வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த ஊதாரி மகன் தேர்ந்தெடுத்தான், அதன் பிறகு அவன் எவ்வாறு வாழ்வை பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல வெறும் ஊதாரி மகனை போல என்னிடம் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நான் இப்படிதான் வாழ்வேன் என்று அர்த்தம் அல்ல. அனைத்தையும் இழந்தபோது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. நான் தந்தைக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்து விட்டேன் என்ற அந்த பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக மாறியது. கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஊதாரி மகனை போல மாறியது. நாமும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாம் எதை விட்டுவிட்டவர்களாக வாழ்கிறோம்? பாவத்தை விட்டுவிட்டவர்களாக வாழ்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சக்கையுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது ஏமாற்றுகின்ற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். புரியுதுங்களா? ஏமாற்றுகின்ற ஒரு வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அனைத்தையும் ஏமாற்றின அவன் அந்த கிறிஸ்து அவனுடைய இல்லத்திற்கு வீட்டிற்கு போகின்ற பொழுது அவர் முழுவதுமாக மாறுகிறார். இந்த வாழ்க்கை எனக்கு ஏற்றதான வாழ்க்கை அல்ல, எனவேதான் இதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன், 3 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று ஆண்டவருடைய அந்த அருள் பெற்ற இடம், ஆண்டவருடைய அந்த காலடி பற்ற இடம் முற்றிலுமாக ஒரு முழுமையாக மாறுகின்ற ஒரு வாழ்வை பார்க்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இறைவன் உனக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். நீ ஏமாற்றுகின்ற வாழ்க்கை உன்னை நிம்மதியாக வாழ விடாது. எனவேதான் நீ கொடுக்கின்ற வாழ்க்கையிலே தான் நிம்மதி இருக்கிறது என்பதை ஆண்டவர் சக்கேயு வழியாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். சக்கேயு ஏமாத்தினான், அதே போலதான் இன்றும் உன்னுடைய வாழ்வை நீ கொடுக்கின்ற பொழுது ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். ஒருவருக்கு கடன் கொடுத்தாலும் வட்டிக்கு கொடுக்கிறாய். புரியுதுங்களா? பிறரை ஏமாற்ற வேண்டும், ஒருவருக்கு கையெழுத்து போட வேண்டும் என்றாலும் ஏமாற்றுகிறாய், பணம் வேண்டும் என்று ஏமாற்றுகிறாய். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நீ சக்கேயுனிடத்தில் இன்னும் நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாயா என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்வு என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. எனவேதான் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு
நல்ல நாணத்தை, நல்ல அறிவை, நல்ல திடத்தை, நல்ல பக்தியை, நல்ல தெய்வ பயத்தை, விமரிசையை இறைவன் நிறைவாக கொடுத்திருக்கிறார். அந்த கொடையை வாழ்வதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலும் கூட 5வது அதிகாரத்தில் 22 வாசித்தீங்களா, தூய ஆவியினுடைய கனிகளையும் கொடைகளையும் பெற்றவர்களாக வாழுங்கள் என்று சொல்கிறார். அதுதான் வாழ்க்கை. ஒருவரை காயப்படுத்தி ஏமாற்றி துன்புறுத்தி வாழ்வது வாழ்க்கை அல்ல. இன்றைய உலகம், சமுதாயம் பிறரை ஏமாற்றுகின்றது, துன்பப்படுத்துகிறது. ஒரு ஏழையானவர் ஒரு அரசாங்கத்தினிடத்தில் போகின்ற பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீ காசு கொண்டு வா, அப்பதான் இதில் நான் கையெழுத்து போடுவேன் என்ற ஒரு ஏமாற்றுகின்ற வேலையில் இருக்கின்றதை தவிர அவனுடைய துன்பத்தையும் அவனுடைய வாழ்வினுடைய நிலையையும் பார்ப்பதற்கு யாரும் இல்லையே என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் கொடுத்த கொடை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் கொடுத்த வாழ்க்கை, இதை எப்படி நான் பிறருக்கு வாழ தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் உனக்கு ஞானத்தையும் அறிவையும் திடத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் ஒருவரை உறிஞ்சி வாழ்வதல்ல, ஒருவரை ஏமாற்றி வாழ்வதல்ல, ஒருவரை கஷ்டப்படுத்தி வாழ்வதல்ல. நீர் அவருக்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் முடியவில்லை என்றால் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு போய் இந்த சேர்ல உட்காருங்க, இந்த இருக்கையில் அமருங்கள் என்று சொல்கின்ற நிலைப்பாடுகள் எங்கே இருக்கிறது? முடியாதவங்க போறாங்க, எங்கேயாவது போட்டோம், அது பற்றி போட்டோம், அப்படி என்ற ஒரு நிலைப்பாடுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இறைவன் ஒருவருக்கு வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயோ அவர் எப்படிப்பட்டதை அவர் உனக்கு கொடுக்க போகிறார். அந்த சக்கையும் மாறினான், அவனுக்கு வாழ்வு கொடுத்தார். ஊதாரி மகன் மாறினான், அவருக்கு வாழ்வு கொடுத்தார். இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் மாறினாள், அவளுக்கு வாழ்வு கொடுத்தார். ஆனால் நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? இந்த சமுதாயத்தில் நீ மாறக்கூடியவராக இருக்கிறாயா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன்னலத்தோடு சுயநலத்தோடு நீ இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறாயா என்பதை தான் ஆண்டவர் இயேசு இந்த இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு கேட்கிறார். எனவே நாம் இறைவனுக்கு ஈடாக எதை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பாவத்தையா அல்லது புண்ணியத்தையா என்பதை தான் இறைவன் இறுதியாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே பாவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நாம் கொல்லப்படுவோம். அதை தான் திருப்பாடல்ல மிக அழகாக சொல்லுகிறார். பாவத்தை கொடுப்பவர்கள் கொல்லப்படுவார்கள், புண்ணியத்தை கொடுப்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று நாம் திருப்பாடலிலும் பாடினோம். எனவே இறைவனுக்கு உகந்ததை நாம் எப்படி கொடுக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தாய், தந்தை, பிள்ளைகள், நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள்? இறைவனுக்கு ஈடான அவர் கொடுத்த அன்பை கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? எதை கொடுத்து வாழ்கிறீர்கள்? ஏமாற்றுகின்ற உலகம் இருக்கும் வரை நம்மை ஏமாற்றி கொண்டே இருக்கும். ஏமாற்றுகின்ற குடும்பம் இருக்கும் வரை நம் குடும்பம் ஏமாந்து கொண்டே இருக்கும். எனவேதான் ஏமாற்றாமல் இறைவன் கொடுத்த வாழ்வை நிறைவாக பெற்று ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பகிர்ந்து அளித்தது போல அவருடைய வாழ்வை போல நானும் என் உயிர் மூச்சு இருக்கும் வரையிலும் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகம் ஆதாயமாக்கி கொள்கின்ற ஒரு பொருளும் நம்மில் நிலையாக இருக்காது. இந்த உலகத்தை நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ள விரும்புகிறீர்கள். உங்களுடைய இறைவன் கொடுத்த கொடையை தவறாக பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு உகந்ததை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ, பகிர்ந்து வாழக்கூடியவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவன் நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்தது போல நானும் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பை இன்னும் கடவுள் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து வழியாக என்பதை உணர்ந்து நம்மையே அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆமென். அன்பின்
பலியாயிருப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாயிருப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீ மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளம் ஆனீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உம்மை பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலைராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்வையும் நீர் புனிதப்படுத்தி அருளும், ஆசிர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்மாக்களுக்காகவும் ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவருடைய வாழ்வை நமக்கு நிறைவாக கொடுத்தவர். நீரும் நிலையான வாழ்வு பெற, நிறைவாக வாழ இவரை கொடுத்த வாழ்வை நீரும் பகிர்ந்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் கொடை பெற்ற வாழ்வு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி